அன்பு சகோதரர்களே, இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு சச்சார் கமிட்டியும் இடஒதுக்கீடும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் இதற்கு பின்னால் இறுதி நிகழ்வாக இந்த குறும்படம் இங்கே ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்றால் ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் பள்ளியில் வகுப்பெடுப்பது போல வகுப்பெடுக்க வேண்டிய தலைப்பு. அதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இதனுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறது நமக்கு புரியும். நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய நமது இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்களால் நியமிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 1.5-2 ஆண்டு காலம் கடும் உழைப்பிற்கு பிறகு ஒரு முஸ்லிமை நியமித்திருந்தால் கூட இந்த அளவுக்கு புள்ளி விவரத்துடன் கவலையுடன் இந்த ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கின்றா என்ற சந்தேகத்துடன் ஆழ்ந்த கவலையுடன் ஆழ்ந்த ஆய்வு செய்து அறிவாற்றலுடன் இந்த சமுதாயத்திற்கு எது சிறந்தது என்று அறிவித்ததோடு முக்கியமான ஒரு நோக்கத்தை ஒன்று வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடைச்சொற்கள் அப்படி ஸ்லைட்டா அப்படி விட்டு எடுத்திருக்கிறார். அது அவருடைய தவறல்ல. அது என்ன என்பதை நான் பின்னால் விளக்குகிறேன். அந்த இடைச்சொற்கள் என்பது அவருடைய தவறல்ல. 60 ஆண்டு காலமாக முஸ்லிம்களை எந்த பார்வையில் பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பது ஆட்சியாளர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த இடைச்சொற்கள். அது விளக்கமா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். முதல்ல முஸ்லிம்களை பற்றி ஆய்வு செய்யப்பட்ட இந்த ஆய்வறிக்கை, இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள், ஆட்சி பீடங்களிலே அமர்ந்திருப்பவர்கள், நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அரசனுடைய நலத்திட்டங்களை, அரசனுடைய சட்ட திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்கள், உச்சாணியில் இருந்து அடிமட்டத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகம், அரசியல் கட்சிகள் அனைவரும் முஸ்லிம் சமுதாயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஆழ உள் மனதில் நாம் பதிந்து கொண்டோமேயானால் இந்த சச்சார் கமிஷன், இப்ப நான் சொன்ன இந்த இடைச்சொற்கள் ஏன் வந்தது என்று புரியும். ரொம்ப ரொம்ப மைனூட்டா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் சொன்னேன், இதை 3 மணி நேரம் விளக்க கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுத்தா தான் விளங்கும். விளங்கிக்கிட்டு நம்ம போய் அடுத்த தலைமுறைக்கு விளக்கணும். நம்ம சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் யாரையெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்ப எந்த பார்வையில் பார்க்கிறார்கள் மனசுல முதல்ல வச்சுப்போம். முதலில் 1947 நமக்கு தெரியும். இன்றைக்கு இங்க பெருவாரியாக இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் இது போன்ற மேடைகளிலும் முக்கிய அறிவாற்றல் படைத்தவர்களுடைய சொற்பொழிப்பு வாயிலாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் படித்துக் கொண்டிருப்போம். 47 நாடு துண்டானுச்சுன்னு சொல்லி இளைய தலைமுறைக்கு அப்படித்தான் தெரியும். பார்த்திருக்கிறோமா? பார்த்திருக்க மாட்டோம். நமக்கு முந்தைய சமுதாயமும் அதிகமாக இதை பார்த்திருப்பார்கள் என்றால் பார்த்திருக்கல, செய்திகளை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஒரு மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், இப்ப ஹாஜியார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு 70 வயசு 75 வயசு உள்ளவங்க சிறிது அனுபவப்பட்டிருப்பார்கள். எத 1947 இந்த நாடு பிரிஞ்சிச்சு பாருங்க. பாகிஸ்தானா ஒரு பகுதி பிரிஞ்சு செஞ்சிருச்சு இல்லையா? இதனுடைய கொடுமை கொடூரம் என்னவென்பதை இந்த வயது முதிர்ந்த தியாகிகள் அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற போது நமக்கு இது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஆரம்பிச்சிட்டாரா, நாங்க அந்த காலத்துல 1947 நாங்க படிக்கும் போது ஒரே ஓட்டம் ஓடி போயிருவோம், முடிஞ்சு, இப்ப இனி நிறுத்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனா அத்தனையும் அந்த தழும்புகள் அவர்கள் மனதில், உடலால், உள்ளத்தால், பொருளால் அனைத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்ற தழும்புகள் அது. அதற்கு நாம் உரிய மகத்துவம் மரியாதை கொடுக்கவில்லை. சரி, 1947 நாடு பிளவுபட்டது. இந்த பிளவுக்கு என்ன காரணம்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த விஷயத்தை வைத்துத்தான் முஸ்லிம்களை இந்த நிமிடம் வரைக்கும், நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரைக்கும் இந்திய நாட்டில் வாழக்கூடிய 15 கோடி மக்களையும் எடை போடுகிறார்கள். வேற எப்படியும் கிடையாது. 1947 நாடு பிளவுபட்டது. ஏன் பிளவுபட்டது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். இதான் விஷயம். ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க எதனால இந்த நாடு பிளவுபட்டுச்சு, ஏன் முஸ்லிம்கள் பிரிந்து சென்றார்கள், அவன் நினைச்சிட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் பிரிந்து சென்றார்கள், முஸ்லிம்கள் பிரித்தார்கள், இந்த நாட்டை துண்டாடினார்கள், கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை ஏன் நடந்தது, என்ன அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றேன். 1906 நல்லா குறிச்சிங்க. 1906 அதுக்கு முன்னால வரைக்கும்
இந்திய நாட்டில் முஸ்லிம்களுக்கென்று ஒரு இயக்கமும் கிடையாது, ஒரு கட்சி கிடையாது, ஒரு தலைமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் அறிவார்ந்தவர்கள், செல்வந்தர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் இருந்தார்கள். இயக்கமாக இன்று இருப்பது போல இயக்கமாக இருக்கிறது என்றால் ஒரு இயக்கம் கிடையாது. என்றைய வரைக்கும் 1906 வரைக்கும், உங்களுக்கு அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நம்மள்ட்ட ஆட்சி பீடம் இருந்துச்சு. திப்பு சுல்தான் இருந்தார், பகதூர் ஷா இருந்தார், அதெல்லாம் இருந்துச்சு. 1906 வரைக்கும் இயக்கமாக இல்லை. அப்படி இயக்கமாக இல்லாத முஸ்லிம்கள் எல்லா வகையிலும் பின்தங்கி இருந்த காரணத்தினால் அறிவார்ந்த செல்வந்தர்கள், அறிவாற்றல் படைத்தவர்கள், படித்தவர்கள் ஒன்று கூடி ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதுதான் அகில இந்திய முஸ்லிம் லீக், ஆல் இந்தியா முஸ்லிம் லீக் உங்களுக்கு தெரியும். அந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். பிறகு 1909 போய் இங்க எனக்கு முன்னால் பேசிய மௌலவி அஜீஸ் பாக்கி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா, 47க்கு முன்னால் எதை முஸ்லிம் லீக் வைத்ததோ அந்த கோரிக்கையை எப்ப வைத்தாங்க தெரியுமா? 47க்கு முன்னால 1909ஆம் வருடம் போய் வெள்ளை ஆட்சியாளரிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை? இன்னைக்கு சச்சார் எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரோ முஸ்லிம்களுக்கு அதுக்கு ஒருபடி மேலேயே போய் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. 1909 1906 ஆகா கான் தலைமையில் அகில இந்திய முஸ்லிம் லீக் உருவாக்கி 1909 போய் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கண்டா, ஒவ்வொரு மாநில இந்தியா முழுக்க பறந்து விரிந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளடத்துக்கே பறந்து விரிந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாகாணமாக பிரிக்க போறாங்க. அப்பதான் பிரிக்க போறான், அதுக்கு முன்னால மாகாணம் பிரிக்கல. சென்னை, பம்பாய், கல்கத்தா, சிம்லா இப்படின்னு ஒவ்வொரு மாகாணமா பிரிக்க போறான். காரணம் என்னன்னா, அரசியல் நிர்வாகத்திற்காக, ஆட்சி முறை நிர்வாகத்திற்காக பிரிக்க போறான். அப்படி பிரிக்கின்ற நேரத்தில் அந்த மாகாண சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்கின்ற போது முஸ்லிம்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனைவாதிகளுடைய முதுகெலும்பை பிடித்து உலுக்கியது. அப்படியே ஆஹா, அடிமடியில கொண்டு வந்து கையை வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க, என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஒவ்வொரு மாகாணத்திற்கும் மாகாண நிர்வாகத்துக்கு தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களில், சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களில் முஸ்லிம்களுக்கு உரிய பங்களிப்பு செய்ய வேண்டும். அது என்ன உரிய பங்களிப்பு? ஒட்டுமொத்த பறந்து விரிந்த இந்தியாவில் 1909ஆம் வருடம் பறந்து விரிந்த இந்தியாவினுடைய முஸ்லிம் மக்கள் தொகை 25%. ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்கள்ல முஸ்லிம்கள் 25 பேர். அப்ப 25% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு மாகாண சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யக்கூடியவர்களில் 25 விழுக்காடு, 25% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். 100 பேரை தேர்வு செய்யறியா நீ? சென்னை மாகாணம் இருக்குது, சென்னை மாகாணத்துக்கு 100 பேரை நீ தேர்வு செய்யா, 25 இடத்தை முஸ்லிமுக்கு ஒதுக்கு அப்படிங்கிற கோரிக்கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை வெள்ளை அரசு ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு 25% இடஒதுக்கீடு மாகாண சட்டமன்றங்கள் சொல்லிட்டு அறிவிக்குது. எப்படி அறிவிக்கிறாங்க? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, முஸ்லிமை தேர்வு செய்ய வேண்டும். 100 பேரை நீ தேர்வு செய்யா, அதுல முஸ்லிம் தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி இந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தை நல்ல பதிய வச்சுக்கோங்க. இது பின்னால எப்படி மாத்திருக்கிறாங்க நான் சொல்றேன். அப்ப தேர்வு செய்தார்கள். அப்ப முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதி எல்லாம் பார்த்து இது இப்ப கோயம்புத்தூரா முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறாங்களா, இங்க ஒரு 2 தொகுதி வருதா, 2 முஸ்லிமுக்கு ஒதுக்கு, இப்படியே ஒதுக்கி தேர்வு செய்தது. இது நடைமுறையில் அப்படியே இருந்து வந்தது. இந்த காரணம் தான் நாட்டை பிளந்து செல்வதற்கு அவர்களுக்கு ஊண்டுதோளாக விளங்கியது என்று அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிச்சுங்க, நம்மளை பத்தின பார்வை என்னன்னு சொன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் இருந்தாங்க, ஏறக்குறைய 80%. முஸ்லிம்களுக்கென்று மாகாண சட்டமன்றங்களிலே அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்த காரணம் தான் இந்த நாட்டை பிளந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது அப்படின்னு யார் நினைச்சுக்கிட்டு இருக்காண்டா, அன்னையிலிருந்து யாரு, காந்தி, நேருல இருந்து இன்னைக்கு இருக்கிற மன்மோகன் சிங், சோனியா காந்தி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்துல தான் ஒரு சமுதாயத்தினுடைய நோய் என்னன்னு பார்த்து அதுக்கு சரியான மருந்து போடணும். பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் பேச முடியாது. நம்ம கூட்டணியில் இருப்போம், கூட்டணிக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடும். ஆனா இது நோயை ஆய்வு செய்து அதுக்கு தீர்வு என்ன என்று சொல்லுகின்ற இடம் கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் புள்ளி விவரத்துடன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம். அதனால தான் நான் சொல்றேன், அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த நாடு பிளவுபட்டதுக்கு என்ன காரணம் என்றால், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே இடஒதுக்கீடு கொடுத்தது. முடிஞ்சு. இந்த ஒரு விஷயம் இன்னை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆழமா பதிவு செய்திருக்கிறார்கள் மனசுல. எழுதிக்கிட்டே இருக்கான் புக்கு. புதுசா வர தலைமுறை இருக்கு பாருங்க, அவனுக்கு எடுத்து சொல்லி, டே முஸ்லீம் கொடுத்ததுனாலதான் நாடு பிளவுபட்டுச்சு, முஸ்லீம் கொடுத்ததுனாலதான் நாடு பிளவுபட்டுச்சுன்னு வரலாறு எழுதி வைக்கிறான். அடுத்து வரக்கூடிய தலைமுறை அதை படிச்சுக்கிட்டே இருக்கு.
இதை முஸ்லிம் என்ற அடிப்படையிலே இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் நாடு பிளவுக்கு காரணம் அல்ல என்று சொல்வதற்கு நம்மள்ட்ட ஆள் இல்லை. அவன் வைக்கிற கோரிக்கையை உடைச்சு, அவன் வைக்கிற குற்றச்சாட்டை உடைச்சு எரிஞ்சு கருத்தால மோதுறதுக்கு நம்மள்ட்ட ஆள் இல்லாம போச்சு. எப்படி ஆள் இல்லாம போச்சு? 47 விவரம் தெரிஞ்சவன், படிச்சவன், அரசியல்வாதி யாரெல்லாம் இந்த கோரிக்கையை வச்சானோ எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போயிட்டான். வடநாட்டில் உள்ள அத்தனை பேரும் போயிட்டான். எஞ்சியது காகிதம் இல்லத்து மட்டும்தான். அதனால வலுவாக கோரிக்கை எடுத்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் கத்தி பார்த்தார். எப்படி? அரசியல் நிர்ணய சபைன்னு ஒண்ணு இருக்குது. அரசியல் நிர்ணய சபை என்னன்னா, இன்னைக்கு இருக்குதுல சட்டம், அரசியல் சாசன சட்டம். இந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு சபை. இந்த சபையிலே விவாதங்கள் வருகிறது. எதையெல்லாம் உள்ளே சேர்ப்பது, எதையெல்லாம் எடுப்பது என்ற விவாதம் வருகின்ற போது முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து காகிதம் இல்லத்து மட்டும்தான் இருக்கான். ஏன்? எல்லாரும் போயிட்டாங்க. அங்க விவரம் தெரிஞ்சவன், நின்றவன், படிச்சவன் எல்லாரும் போயிட்டான். அப்ப காகிதம் இல்லத்து மட்டும் நிக்கிறார், போராடி பார்க்கிறார். கூட இருக்கிற சில முஸ்லிம்களே, வடநாட்டில் இருந்து வந்த முஸ்லிம்களே, விடுதலைக்கு முன்னால் 47க்கு முன்னால் என்னென்ன உரிமை எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், பயந்து சாவுறான். வேணாங்கிறான். இவனே ரிசர்வேஷன் வேணாம். எதுக்கு ரிசர்வேஷன்? இடஒதுக்கீடுலாம் வேணாம், எங்களுக்கு தனி தொகுதியெல்லாம் வேணாம், விட்டுருங்க அப்படிங்கிறான். போராடுறது யாரு? காகிதம் இல்லத்து மட்டும் போராடுறாரு. இதுக்கு என்ன ஆதாரம்? இன்றைய வரைக்கும் அவர் அங்க என்னவெல்லாம் விவாதித்தாரோ அது ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க புத்தகமாக கூட வெளிவந்திருக்கிறது. பேராசிரியர் மார்க்ஸ் கூட அது புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார். அப்ப இதுதான் காரணம். 47 பிளவுபட்டுச்சு. முஸ்லீம் என்ற அடிப்படையில் கொடுத்ததுனால தான் பிளவுபட்டுச்சு. சரி, அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கியாச்சு. இப்போ இவனை எப்படி பார்க்கிறது? முஸ்லீமை எப்படி முஸ்லீம்னு பார்க்கிறதா, வேற எப்படி பார்க்கிறது? முஸ்லீம்னு பார்த்ததுனால நாடு பிரிஞ்சிச்சு. சரி, வேற எப்படி பார்க்கிறது? அப்ப அந்த இந்துத்துவ சிந்தனை உடையவர்கள், அந்த மெத்த படித்த மேதாவிகள் எப்படி எல்லாம் இவர்களை பிளவுபடுத்தி இவர்களை ஆள முடியும், ஒடுக்கி ஆள முடியும் என்று சிந்தனை படைத்த இந்துத்துவவாதிகள் அனைவரும் கூடி அந்த அரச மன்றத்திலே, இப்பதான் காங்கிரஸ் பிஜேபி மாறி இருக்குது, காங்கிரஸ் தான் ஏராளமான இந்துத்துவ சிந்தனை படைத்தவர்கள் அன்றும் இருக்கிறார்கள், இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறான். இப்பதான் பிஜேபி வந்திருக்குது. இந்து மகாசபை இருந்தாலும் அரசியல் இயக்கமாக வந்திருக்கிறது. அப்ப கூடி என்ன பண்றான்? முஸ்லீம் கொடுத்ததுனால பிரிஞ்சு போச்சு. இனி முஸ்லீம் கொடுக்காத, எதுலையும் கொடுக்காத, இடஒதுக்கீடா இருக்கட்டும், சலுகையா இருக்கட்டும், நலத்திட்டமா இருக்கட்டும், எதுலையும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் கொடுக்காத. வேற எப்படி கொடுப்பது? முஸ்லிம சாதியமயமாக்கு. எப்படி கொண்டு வராம பாருங்க. உங்களை சாதிய, இந்த இந்தியாவில் என்ன இருக்குது? இந்துக்கள் எப்படி பண்றாங்க? சாதியமயம். தேவரு, கல்லரு, நாடாரு, தலித்து இப்படி பிரிக்கப்பட்டிருக்கான்ல. அப்ப முஸ்லிம்கள் அது இருக்குதான்னு பாருன்னு ஆய்வு செய்ய சொல்றான். கூடி இருந்த அறிவாளிகள் எல்லோரும் ஆய்வு செய்தார்கள். அவன்கிட்ட இருக்கிறத விட ஜாஸ்தி அங்க இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சாதியம், ஏற்றத்தாழ்வுகள். நாங்க சையது பரம்பரை, நாங்க அபூபக்கர் சித்திக்குடைய பரம்பரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கூடுதலா சொல்லிக்கிட்டு இருந்தான். நாங்க ஷாஜஹானுடைய வாரிசு. நம்ம ஜும்மா மஸ்ஜிதை கட்டினாரு அந்த ஷாஜஹான். அங்கே ஒரு இமாமை நியமித்து இன்னைக்கு இருக்கிறாரு, சையது புகாரின்னு சொல்லி. அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அங்கே இமாமாக வர முடியும், வேற யாரும் வர முடியாது, வரக்கூடாது என்று ஷாஜஹான் உத்தரவு போட்டுட்டு போயிருக்கிறார். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பார்த்து விட்டு இனி முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, சாதியமயமாக்க வேண்டும் இவர்களை என்று கண்டுபிடித்து தொழில் ரீதியாக அப்பதான் கொண்டு வர்றார். ராவுத்தர்னு ஒரு குரூப்பை பிரி, லெப்பன் ஒரு குரூப்பை பிரி, தக்னின்னு ஒரு குரூப்பை பிரி, எவன்லாம் மேல் சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான, செய்யதுன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், அதை ஊக்கப்படுத்து, அவனையும் பிரி. இப்படி பிரித்து 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 கொண்டு போய் இதுல 60% முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல சேர்த்தான். 147 சாதியோட 6 சாதி முஸ்லிம் சாதி. இதுதான் நடந்தது. அப்ப எந்த அடிப்படையிலே முஸ்லிம்கள் நம்மை ஆட்சியாளர்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்றால், இவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடோ எதுவுமே பெற்றுவிடக்கூடாது என்பதிலே காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக எல்லா அரசியல் கட்சியும் எல்லா தலைவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை சச்சார் கரெக்டா உள்ள திணிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு சொல்லிட்டு நான் அவர் என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்ல வர்றேன். சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னா, கடைசி முக்கியமான பாயிண்டாவே வைக்கிறாரு. முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார நிலையை பற்றி ஆய்வு செய்வதற்கு போடப்பட்ட கமிஷன், பாராட்டுதலுக்குரிய கமிஷன். ஏன்னு கேளுங்க, 1950 ஜனவரி மாதம் 26 தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர குடியரசு தினம். அரசியல் சாசன சட்டம் அமலுக்கு வந்தது. அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும், அதாவது இந்த சச்சார் கமிஷன் போடப்படுவதற்கு முன்பு வரைக்கும், முஸ்லிம்களை மட்டும் ஆய்வு செஞ்சு அவர்கள் என்ன நிலையில் வாழ்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து கொடுங்கள் என்று எந்த அரசாங்கமும் போடவில்லை.
காங்கிரஸ் கட்சி தான் அதிகமா ஆண்டுச்சு. நம்மளுடைய ஓட்டை மட்டும் தான் வாங்கலாம், வேற ஒன்றும் தேவையில்லை. நீ ஓட்டு போடுற மெஷின், உனக்கு அறிவே கிடையாது, நீ முட்டாள், நீ படிக்காத சமூகம், நீ எனக்கு ஓட்டை மட்டும் போடு. நீ அதை மீறி நீ உரிமை கேட்கிறியா? இன்னொருத்தர் இருப்பான், யாரு, இந்து மகாசபை பிஜேபின்னு சொல்லி, அவனை இவனே தூண்டி விடுவான். டே உரிமை கேட்கிறான், முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுத்தது நாட்டை பிளவுபடுத்தியது அவன் குரல் கொடுத்தவனே பத்தியா, நான் உனக்கு செஞ்சேன்னா அவன் குரல் கொடுப்பான். நான் தான் உன் பாதுகாவலன், வேறு வழி இல்லை. நம்ம அடங்கி போனோம், காங்கிரசுக்கு ஓட்டு போட்டோம், எல்லாம் செஞ்சோம். அதன் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு என்று ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய கமிஷன் நியமிக்கப்படவே இல்லை. ஆனால் 1982 நீதிபதி கோபால் சிங் என்ற ஒரு நீதியரசரை வைத்து தலித், யாரு, இந்திரா காந்தி அம்மையார், தாழ்த்தப்பட்ட மக்களையும் முஸ்லிம்களையும், ஏன்னா முஸ்லிம்களுக்கு போட்டா இவன் பிரச்சனை பண்ணுவாங்கிறது காரணத்தினால தாழ்த்தப்பட்ட மக்களையும் முஸ்லிம்களையும் சேர்த்து ஆய்வு செய்து கொடுங்கள் என்று 1982 நீதிபதி கோபால் சிங் கமிஷனை இந்திரா காந்தி அம்மையார் நியமித்தார். கோபால் சிங் ஃபுல்லா ஆய்வு பண்ணார். அதிலே பாதி தகவல் தான் கொடுத்தாங்க. ஃபுல்லா ஆய்வு செய்துவிட்டு அவர் என்ன அறிக்கை கொடுத்தார் தெரியுமா? எப்போ இந்த கோவையிலே கலவரங்கள் நடப்பதற்கு முன்னால், இந்தியா முழுவதும் கலவரங்கள் நடப்பதற்கு முன்னால், நமது உயிரினு மேலான பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னால் 1982 நீதிபதி கோபால் சிங் கமிஷன் அறிக்கை கொடுக்கிறாரு, முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்கிறார்கள் என்று அறிக்கை கொடுக்கிறார். எப்போ 82 அந்த அறிக்கையை வாங்கி குப்பையில போட்டுச்சு அம்மா, இந்திரா காந்தி அம்மா. அந்த அறிக்கையின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பிறகு இப்போ கூட்டணி ஆட்சியின் சார்பாக கூட்டணி நெருக்கடி ஏற்பட்டதற்கு பிறகு காங்கிரஸையே நினைத்து கூட பார்க்கவில்லை நாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா என்று. முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீதிபதி ராஜேந்திர சச்சாரை கூப்பிட்டு 3 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்து, 300 கோடி ரூபாய் நினைக்கிறேன், 300 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஆய்வு செஞ்சு கொடுங்கன்னாங்க. உடனே நீதிபதி சச்சார் களத்தில் இறங்கினார். அவர் என்னமோ ரொம்ப ஈஸி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணார், டக்குனர் லெட்டர் எடுத்து உயர்மட்ட குழு, பிரதம மந்திரியினுடைய உயர்மட்ட குழு, ஹை லெவல் கமிஷன் அப்படின்னு சொல்லி லெட்டர் ரெடி பண்ணி எல்லா மாநிலத்துக்கும், எல்லா துறைக்கும், ராணுவத்திலிருந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சார் லெட்டர். கிளம்புனுச்சு பூதம். பாதி பேர் கூட அதுக்கான பதில தரல. இந்த நாட்டில் ஏறக்குறைய 27 மாநிலங்கள் 30 மாநிலங்களை நெருங்க போற இந்த நேரத்தில் பாதி பேர் கூட அதனுடைய அறிக்கையை தரல, முஸ்லிம்களை பற்றிய கணக்கெடுப்பு தரல, ராணுவம் தரல, ஆர்பிஐ முழுங்கா தரல, நபார்டு வங்கி முழுமையா தரல, ஒருத்தனும் தரல. 13 மாவட்டங்கள் மட்டும்தான் தந்தது. அந்த 13 மாவட்டங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் பிறகு இவர்கள் நாடு முழுக்கும் விளம்பரம் செய்து, உங்கள்ட்ட ஏதாவது தகவல் இருந்தா தாங்க, உங்கள்ட்ட ஏதாவது தகவல் இருந்தா தாங்கன்னு சொல்லி நாடு முழுக்கும் விளம்பரம் செய்து அதன் அடிப்படையில் திரட்டப்பட்ட தகவல்களையும் வைத்து 425 பக்கத்துக்கு நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அறிக்கை தாக்கல் செய்த உடனே அவர், நம்ம முன்னாள் அஜீஸ் பாக்கவி சொன்னது மாதிரி, பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் விடுதலைக்கு முன்னால் முஸ்லீம் லீக் எந்த கோரிக்கையை வைத்ததோ அதே பரிந்துரையை சச்சார் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். அண்மையிலே கூடிய லக்னோவிலே கூடிய RSS அமைப்பு முஸ்லிம்களை தாஜா செய்வதற்கென்றே சச்சார் பொய்யான தகவல்களை தந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்துணை தகவல்களுக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறார். இதுல முதல்ல எப்படி அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். எதை பத்தி எல்லாம் சொல்றாருன்னு சுருக்கமா சொல்லிடுவோம், ஏன்னா டைம் இல்ல. பாதுகாப்பை பத்தி சொல்றாரு. மொத்தம் 13 மாவட்டங்கள் 13 மாநிலங்கள் மட்டும்தான். பாதுகாப்பை பற்றி சொல்லும் போது முக்கியமாக கவனிங்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அறிவிக்கப்படாத தீவிரவாதிகள், நான் சொல்லல, ராஜேந்திர சச்சார் சொல்றாரு, முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அறிவிக்கப்படாத தீவிரவாதிகள். இவர்கள் ஒரு சில மாநிலங்களிலே இந்துக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளிலும் இந்த கடைத்தெருவிலும் முக்கியமான இடங்களிலும் வீடுகள் நிலங்கள் வாங்குவதற்கு கூட முடியவில்லை. நானும் சொல்லல, சச்சார் சொல்றாரு. முஸ்லிம்கள் பல பகுதிகளிலே, இந்த நாட்டிலே பல பகுதிகளிலே வீடுகள் நிலம் வாங்குவதற்கு கூட முடியவில்லை, அனுமதிக்கப்படவில்லை, விற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. முஸ்லிம்கள் என்று போனால் பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகளை சேர்ப்பதற்கு தடை செய்யப்படுகிறது. நல்ல கல்வி கிடைப்பதற்காக பள்ளிக்கூடங்களிலே கொண்டு செல்லும் போது முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக வெளியேற்றப்படுகிறான். மத கலவரங்கள் நடைபெறுகிறது. முஸ்லிம்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு அவர்களை தவறு செய்ய வைத்து அந்த தருணத்தை எதிர்பார்த்திருந்து அரசு நிர்வாகமும் காவல்துறையும் சங் பரிவார் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து சூறையாடுகிறார்கள். அப்படி சூறையாடுகின்ற போது அந்த கலவரத்திற்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதிலே பாரபட்சம் காட்டப்படுகிறது.
இங்க இங்க நீதிபதி இவர் எந்த கமிஷன் போட்டாங்க பாருங்க, கோகுலகிருஷ்ணன் கமிஷன். அதை நினைவுபடுத்துற விதமாவே இருக்குது. அது ஒரு கமிஷன் சொல்ல முடியாது. இந்த கோவை கலவரத்துக்காக போட்டாங்களே கோகுலகிருஷ்ணன் கமிஷன், அது ஒரு கமிஷனே கிடையாது, அயோக்கியத்தனது. அந்த கமிஷனை நினைவுபடுத்துவது போல சச்சார் போட்டிருக்கிறார். எங்க எல்லாம் கலவரங்கள் நடைபெறுகிறதோ, பாபர் மசூதியை இடித்தார்கள் 92ல, அந்த வேதனை தாங்காமல் ஆர்ப்பாட்டம் செய்த முஸ்லிம்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். நல்லா கவனிச்சுங்க, உங்களுடைய சொத்துக்களை இடிச்சு நொறுக்குனாங்க. நீங்க அந்த பாதிக்கப்பட்ட ஆத்திரத்தில் அந்த குரல் கொடுக்கும் போது உங்களை நசுக்கினார்கள். எங்கெல்லாம் மத கலவரங்கள் தூண்டப்பட்டதோ அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். அடுத்ததா அரசு நலத்திட்டங்கள் எப்படி போய் சேருதுன்னு சொல்றாரு. அரசு போடுற திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்கள்லாம் முஸ்லிம்களுக்கு போய் சேருகிறதா அப்படின்னு ஆய்வு செய்யும் போது என்ன திட்டம் போடுறாங்கிற விழிப்புணர்வே முஸ்லிம்களிடம் இல்லை. ராஜேந்திர சச்சார் சொல்றாரு, திட்டம் திட்டுறான், புக்கு போடுறான், மாநில சிறுபான்மை ஆணையம் போட்டுக்கிறான், மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் போட்டுக்கிறான், முஸ்லிம்களுக்கு சிறப்பு ஆணையம் போடுறான். எந்த திட்டங்களும் அடித்தட்டு முஸ்லிம்களை வந்து சேருவதில்லை. அந்த திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு முஸ்லிம்களிடம் இல்லை. அடுத்ததாக இதற்கு காரணம் என்னன்னு அவர் சொல்றாரு. ஏன் இந்த திட்டம் போய் சேரல? அப்படியே போனாலும் இந்த திட்டத்தினுடைய பலன்கள் முஸ்லிம்களுக்கு போய் கிடைக்காம இருக்குது. 25,000 ரூபாய் 10,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை வாங்குறதுக்கு ஏன் முஸ்லிம்கள் தயங்குறார்கள் என்றால், அந்த மாநில சிறுபான்மை கமிஷன் போடுறான் இல்லையா, அதுல இருக்கிறவன் முஸ்லீம் இல்ல, முஸ்லிம் ஊழியர்கள் இல்லாத காரணம் தான் சச்சார் சொல்றாரு. முஸ்லிம் ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் ஏற்படுகிறது. அதனால் இந்த திட்டங்கள் அவர்களுக்கு போய் சேரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒன்னாச்சா, அடுத்தது காவல்துறைக்கு வர்றாரு. காவல்துறை வரும்போது கடுமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, பயங்கரமான வார்த்தை. தாடி வைத்தவனே தீவிரவாதிகள் என்று சொல்கிறது காவல்துறை. தாடி வைத்திருந்தால் அவன் தீவிரவாதி. குஜராத்தில் முஸ்லிமா இருப்பதே இப்ப தீவிரவாதம். சச்சார் என்ன சொல்றாருன்னா, தாடி வைத்திருப்பது தீவிரவாதிக்கு அடையாளம் அப்படின்னு சச்சார் சொல்றாரு. எல்லைப்புற மாநிலங்கள் இருக்கு பாருங்க, வடகிழக்கு மாநிலங்கள், அசாம் இருக்குது, பெங்கால் இருக்குது, இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கு பாருங்க, ஜம்மு காஷ்மீர் இருக்குது. இந்த மாநிலங்கள் முஸ்லிம்களா வாழ்வதே தவறு. அவரே சொல்றாரு, எல்லைப்புற மாநிலங்களில் மட்டும் முஸ்லிமா வாழ்ந்துடவே கூடாது, வேதனையோட சொல்றாரு. அவ்வளவு கடினமான வார்த்தை யூஸ் பண்றாரு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமா, இன்னும் நம்ம உணராதது, இதே கோட்டமேட்ல கோவையில் நீங்க இருக்கிற முஸ்லிம்கள் நம்மளும் உணராதது என்ன தெரியுமா? எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிறார்களோ, கூட்டம் கூட்டமாக ஜமாத் ஜமாத்தாக வாழ்கிறார்களோ, அந்த பகுதிகள் எல்லாம் அரசு நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்படுகிறது. எப்படி புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அங்க சரியான மின் சப்ளை கிடையாது, சரியான குடிநீர் வசதி கிடையாது, அவர்களுக்கு ரேஷன் ஒழுங்கான முறையில் வழங்கப்படுவதில்லை. இப்படிங்கிற பட்டியல் போடுறாரு. எங்க முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளில். நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா, இங்கே கோட்டமேட்ல உங்க முன்னாலே நடக்குது. நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம், இதே நீங்க மயிலாப்பூர் இல்ல நுங்கம்பாக்கம் இல்ல நீங்க அடையாறு பக்கம் போய் பாருங்க, ரோடு சுத்தமா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் கிளீன் பண்ணுவான் மாநகராட்சியில இருந்து வந்து, ரொம்ப கிளீனா வச்சிருப்பான், ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காது. முஸ்லிம்கள் பெருவாரியா இருக்கக்கூடிய மண்ணடிக்கு வந்து பாருங்க, ஆண்டாண்டு காலமாக அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் நின்று ஜெயித்த தொகுதி மண்ணடி துறைமுகத்தில் வந்து பாருங்க, 11 மணிக்கு காலையில 11 மணிக்கு போனீங்கன்னா மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும். நாங்க அங்கதான் வாழ்றோம் டெய்லி, எங்களுக்கு அந்த வாடையே இல்லாம போச்சு. வெளியூர்ல இருந்து புதுசா வர்றாங்க, என்னங்க இந்த நாத்தத்துல குடி இருக்கிறீங்கமோ, எங்களுக்கு பழகி போச்சு. குப்பையும் ராலு, நம்ம மக்கள் அதை விட சுத்தத்துல ரொம்ப உத்தமம். அப்படியே மாடியில 6வது ஃப்ளோர் 5வது ஃப்ளோர்ல இருந்துகிட்டு ராலை உரிச்சு போட்டுட்டு அங்கேருந்து மேலேருந்து கீழே போடுவான். அது வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங்கை கட்டி டிரைனேஜ் சாக்கடையை கொண்டு வந்து வாசல்ல விடுவான். நீங்க வாசல்ல வரும்போது இப்படி ஜம்ப் பண்ணி தான் போகணும். மண்ணடி வந்து பாருங்க, திரும்புற இடமெல்லாம் நாத்தம். இது என்ன சச்சார் சொல்றாரு பாருங்க, நமக்கு விளங்குனுச்சா? இது விளங்கல. மேலப்பாளையம் போய் பாருங்க, ரோடு சரியா இருக்குதா? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைண்டா உடனே கோயம்புத்தூருமா, அடுத்தது மேலப்பாளையம்பா. அங்க போய் பாருங்க, சரியான முறையில் அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறதா, சரியான முறையில் குடிநீர் வழங்கப்படுகிறதா? இவ்வளவு ஏன் அதிராம்பட்டினம், ஓரளவுக்கு வசதியான மக்கள் வாழக்கூடிய அதிராம்பட்டினத்தில் சமீபத்தில் பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தேன். இந்த தேர்தல் நேரத்தில் 3 கூட்டத்துக்கு போயிருக்க, 3 நேரமும் நான் ஒவ்வொரு வீட்டில் தங்கியிருந்தேன். போற எல்லா வீட்லையும் அந்த இன்வெர்டர் இருக்குது. இந்த கரண்ட் போயிருச்சுன்னா டக்குன்னு சார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, பேட்டரி இன்வெர்டர் எல்லா வீட்லயும் மறக்காம வச்சிருக்கான். எங்க? தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அதிராம்பட்டினம் கிராமத்தில் அந்த வரிகள், அந்த நகராட்சிக்கு கிடைக்கின்ற வரிகள் கடுமையான எல்லா வகையிலும் போட்டு அந்த மக்கள் தேர்ந்து உருகி, முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் இந்த புறக்கணிப்பு பாருங்க.
ஒரு நாளைக்கு 50 ட்ரிப் கரண்ட் போகுது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் போனா, ஏன்டா போனுச்சு, அவனை கேட்போமேன்ற எண்ணமும் நமக்கு கிடையாது. அப்ப முஸ்லிம்கள் குறிப்பாக பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகள் அரசு நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்படுகிறது என்பது நிதர்சனமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்திலும். அதையே நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மேல ஒரு இடத்துல நல்ல இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறான், பாராட்டப்படணும். நமக்கு உரிய சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கான். எங்க? கோயம்புத்தூர் மத்திய சிறையில் கொடுத்திருக்கிறான், குஜராத்ல கொடுத்திருக்கிறான், மகாராஷ்டிரால கொடுத்திருக்கிறான். சிறைச்சாலைகளில் இருப்பவர்களிலே பெருவாரியாக முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். சந்தோஷம். இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? சிறைச்சாலைகளிலே குஜராத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் 10%, சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய மக்களில் முஸ்லிம்கள் 35%. என்ன ஒரு அருமையான புள்ளி விவரம். தடா போட்டார்கள். பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியிலே தடாவை கொண்டு வந்தார்கள். இந்த தடா வழக்கின் மூலமாக, தடா சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டவர்களில் 98% பேர் முஸ்லிம்கள். நாம் எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்ற தகவல் கூட இன்னும் தெரியாமல் பல முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எங்க? வடக்கே இருக்கின்ற சிறைகளிலே. நான் எதற்காக கைது செய்யப்பட்டேன் எனக்கு தெரியப்படுத்தல. சச்சார் சொல்றாரு, புள்ளி விவரத்தோட சொல்றாரு சச்சார். ஒவ்வொரு மாநில கொடுக்கிறது 13 மாநிலத்திலேயே எத்தனை சதவீதம் முஸ்லிம்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அதற்கு அடுத்ததாக இன்னும் பட்டியல் வாரியா நிறைய பேசணும், சுருக்கமா சொல்லிக்கிட்டே வர்றேன். கல்வி நிலையை எடுத்துக்கொண்டால் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்களை விட கீழான நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கல்வி கற்பதிலே, கல்வி பயில்வதிலே, மேற்படிப்பு பயில்வதிலே, கல்வியை தன் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்வதிலே, தன் சமூகத்து குழந்தைகள் கல்வி கற்கின்றனவா என்று பார்ப்பதிலே முஸ்லிம்கள் அக்கறையற்றவர்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. யார் படித்தால் என்ன, யார் படிக்காட்டி என்ன, பக்கத்து வீட்டில் இருப்பான் படிச்சா என்ன, அவன் செத்தா என்ன, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என்ற அடிப்படையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களை விட மிகவும் கீழான நிலையில் இருக்கிறார்கள். அடுத்ததா செல்வம் குளிக்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அதாவது இந்த தங்க முட்டையிடும் வாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி, ஐஐடி அண்ட் ஐஏஎம். நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்திருக்கேன் நான். சாயங்காலம் ஒரு சகோதரர் செஞ்சேன், ஈரோட்டிலேருந்து வந்த சகோதரர். உங்களுக்கு ஐஐடி ஐஏஎம் பற்றி தெரியுமான்னு கேட்டேன். அவர் வந்து பிஇ படிச்சுட்டு இருக்கிறாருங்க. ஓ கேள்விப்பட்டேன், அது தெரியலன்னு சொல்லாமல் அப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்போ மக்கள் கேள்விப்பட்டாங்க இதை? உயர்கல்வி, மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் பேப்பர்ல வந்திருக்கும், படிச்சிருப்பீங்க. அந்த உயர்கல்வி நிறுவனங்களிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் வந்தோடனே இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கான அந்த செய்திகள் எல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு. பிறகுதான் அது என்ன ஐஐடி ஐஏஎம் என்று நாம் ஆய்வு செய்யவே துணிந்தோம். அதுக்கு முன்னால வரைக்கும் நமக்கு ஐஐடினா என்னன்னு தெரியாது, ஐஏஎம்னாலும் என்னன்னு தெரியாது. அது என்ன ஐஐடி ஐஏஎம்? இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 27 இடங்களில் மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து உயர்கல்வி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், சிறந்த கல்வி, உலக தரத்திற்கு நிகரான கல்வி, உலக தரத்திற்கு நிகரான விஞ்ஞானிகளை, தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய ஐஐடி சென்னையில் அண்ணா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது, கிண்டியில் இருக்கிறது. அந்த ஐஐடியில் படிச்சா என்ன சேலரி தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன் ஹிந்து பேப்பர்ல வந்தது. ஐஐடியில் படிக்கின்றவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 6 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது. 6 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும். இது தெரியுமா? நமக்கு தெரியாது. 12வது முடிச்சிட்டு மார்க் ஷீட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படிக்கணுமா படிக்காதான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எந்த காலேஜில் சேர்றதுன்னு முடிவு பண்றான். எங்க இருந்து மாத்துறது? 12வது படிச்சு முடிச்சுட்டு மார்க் ஷீட்லாம் வந்ததுக்கு பிறகு வாப்பா உமாவும் படிக்கணுமா வேணாமான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவன் எந்த காலேஜில் சேரன்னு முடிவு பண்றான். மாறாக பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த ஐஐடி ஐஐஎம்ல இந்த பிராமண சமுதாயத்தினுடைய ஆதிக்கம் வேற யாரையுமே விடுறது கிடையாது. பழங்குடியின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு 22.5% ஐஐடியிலே கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. இவன் என்ன பண்றான்? அவன் மார்க் வாங்கலன்னு சொல்லி அந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றாம முன்னேறிய சமூகம் பிராமண சமூகத்தை சேர்க்கிறான். பல ஆண்டுகளாக நடந்து வருது, யாரும் கேட்க முடியாது. அப்ப அந்த ஐஐடியில நம்ம கவனம் செலுத்தாதனுடைய விளைவு இந்த ஒரு 100 ஐஐடியினுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஐஏஎம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல பாருங்க, 2005 2006
4743 மாணவர்கள் நாடு முழுவதும் ஐஐடியில் படிக்கிறாங்க. 4743. அதுல முஸ்லிம்கள் 63 பேர். பொறுக்கி எடுத்த மாதிரி அங்கங்க ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி வந்தானோ தெரியல. 63 பேர் தான். இதுக்கு எப்படி தெரியுமா தயார்படுத்துறான் இந்த பிராமண சமூகம்? எப்படி தெரியுமா? இது யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டான். நல்லா கவனிச்சுங்க. அவன் 9வது படிக்கிறான் பாருங்க. 9வது படிக்கிறதுல இருந்தே நீ ஐஐடியில் சேரணும், ஐஐடியில் சேரணும், ஐஐடியில் சேரணும். அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஜாயிண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. பல பேருக்கு தெரியாது. நம்ம இந்த மலர்ல கொண்டு வந்திருக்கிறோம் அந்த. அப்ப இந்த ஜேஇ எக்ஸாம் 9வது படிக்கிறதுல இருந்து எழுத வைக்கிறான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து. ஃபெயில் ஆயிட்டியா 10வது படிக்கும் போது எழுது, ஃபெயில் ஆயிட்டியா 11வது படிக்கும் போது எழுது, பாஸ் பண்ணிட்டியா முடிஞ்சு ஐஐடியில் சீட். அந்த ஜேஇ எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் இப்ப 150 சீட்டு சென்னையில் இருக்குதுன்னா முதல்ல மார்க் எடுக்கிற 150 பேர்த்தையும் அப்படியே அள்ளிடுவான். முடிஞ்சு போச்சு கதை. அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமை பத்தி நமக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லல, தெரியாது. பிராமணர்கள் தெளிவாக அறிந்து கொண்டு அதிலே கோலோச்சி இருந்தார்கள். இப்ப இந்த 27% இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பண்றான், விடமாட்டம் நிக்கிறான். ஏன்? அது தங்கம், அப்படியே செல்வம் கொளிக்கிற இடம். நம் கவனம் செலுத்தவில்லை. அதனாலதான் 4743 மாணவர்கள்ல 63 பேர் மட்டும்தான் முஸ்லிம்ஸ். அதே மாதிரி அதாவது இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேலாண்மை படிப்புல ஐஏஎம்னு ஒன்று இருக்குது. இந்த ஐஐடியில் நாடு முழுவதும் 27,161 பேர்ல 894 பேர் மட்டும்தான் முஸ்லிம்ஸ். இது நான் சொல்லல, எல்லாம் சச்சார் சொல்றாரு. அது மட்டும்தான் முஸ்லிம்கள். +2 படிக்கின்ற மாணவர்களில் 25 மாணவர்கள் +2 பரீட்சை எழுதினால் ஒருவன் மட்டும்தான் கல்லூரிக்கு செல்கிறான். 25 மாணவர்களில் ஒருவன் மட்டும்தான் கல்லூரிக்கு செல்கிறான். முஸ்லிம் மாணவர்களை பத்தின கணக்கெடுப்பு. அடுத்ததாக 50 பேர்ல அந்த கல்லூரி படிப்பு யூஜி முடிச்சிட்டு பிஜி போற பாருங்க, மேல் படிப்புக்கு. அந்த பிஜி பண்றவன்ல 50 பேர்ல ஒருத்தன் மட்டும் தான் முஸ்லீம் மாணவன் படிக்கிறான், பாக்கி ஒருத்தனும் போக மாட்டேங்கிறான். சச்சார் கொடுக்கிறாரு. அட்டெண்டன்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போவரத்துல அட்டெண்டன்ஸ்ல பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலினம் பழங்குடி மக்களை விட மோசமாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். நம்ம அஜீஸ் பாக்கவே சொன்னாங்க இல்லையா, உயர பிடிங்கி விடுறது கழுத்தை பிடிக்கிறது, அதோட விட்டாங்கல. அடுத்ததாக மதரசாவில் பயிலும். அடுத்து வரும் மதரசா கல்வியை பத்தி சொல்றாரு. மதரசா கல்வியை பத்தி சொல்லுகின்ற போது மதரசாக்கள் இஸ்லாமியர்களுடைய மூல கேந்திரமாக விளங்கக்கூடியது என்று விவரிக்கிறார். அந்த மதரசாக்களிலே மத கல்வியோடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறார்கள். தவறு அங்கேதான் ஏற்படுகிறது. அதுக்கு விரிவான விளக்கம் கொடுக்கிறார். மதரசாவில் பயின்று வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு 1000-2000 மக்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய அறிவு புரட்சி ஏற்படுத்துவதற்கு இவர்கள் கல்வி கற்காதவர்களாக இருக்கிறார்கள். அழகா விவரிக்கிறார். நம்ம காலங்காலமா என்ன சொல்லிட்டு வர்றோமோ அது தெளிவா சொல்றார். அதனால் மதரசாக்கள் ஒரு ஆணையத்தின் கீழ் வர வேண்டும் என்று சொல்றாரு. அதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மதரசாக்களில் நீங்க எல்லாத்தையும் கத்துக் கொடுங்க, அது ஒண்ணு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மத கல்வியிலே நீங்கள் கோலோச்சி இருக்கிறீர்கள், நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் மதம் சார்ந்த கல்வியிலே. ஆனால் அந்த மதம் சார்ந்த கல்வியையும் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உலக அறிவு வேண்டுமா இல்லையா? ஆனா வாரத்துல ஒரு நாள் அறிவியல் சம்பந்தமான பாடம் எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? எந்த மதரசா இதை ஒத்துக்குது? நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. எந்த மதரசா? நம்மளும் நிறைய அங்க ஜமாத் நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்கள் அடியிலே மதரசாக்கள் நிறைய நடத்தப்படுகிறது. ஒரு மதரசாவில் ஏன் ஒரு வாரத்தில் ½ an hour, ஒரு அரை மணி நேரம் அல்ல 1 மணி நேரத்துக்கு அறிவியல் நவீன பாடம், கணிதம் அல்லது இந்த புவியியல், இந்த பூமியை பற்றி, நவீன விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுங்கள். தயாரிக்கின்ற இடத்திலேயே அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக தயாரித்து அனுப்புவோம் என்று என்ன யாருக்காவது வருதா? எல்லா மேடையில எல்லாரும் கத்துறாங்க, சிறந்த ஆலிம்களும் கத்துறாங்க, ஆனா யாரும் அதை செயல்படுத்துவதாக இல்லை. அதற்கு காரணம் மதரசாக்கள் ஜமாத் நிர்வாகத்தில் இருக்கு. ஜமாத் நிர்வாகம் சொல்றதுக்கு பயப்படுது. எங்க ஆலிம்கள்ட்ட சொன்னா அவங்க எதுவும் நினைச்சுக்குவாங்களோ சொல்லித்தான் ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அவர்களை தகுதி வாய்ந்தவர்களாக நியமிக்க வேண்டும். நீங்க ஒரு ஆலிமை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு வைங்க, நவீன கல்வியை கொடுத்து ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒரு அடிப்படை கல்வி, பிரைமரி எஜுகேஷன், ஒரு பள்ளியை உருவாக்க முடியும். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அது உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குவதற்கு வேறு யாரும் தேவையில்லை, இந்த ஆலிமே பயிற்சி எடுக்கலாம், ஆசிரியர்களாக அதை பணியாற்ற முடியும். அப்படி நீங்க ஆலிம்களை உருவாக்குவதற்கு நமக்கு அறிவு செல்வத்தை போதிக்கின்ற ஆலிம்கள் நம்மளை விட அறிவாற்றல் சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். எல்லா மேடையிலும் பேசிட்டு இருக்கோம், இதை செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு அதை செயல்படுத்த தவறினோம் என்றால் முடிஞ்சு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி பின்தங்கி இருக்கிறது? இது ஒரு விஷயம். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு சுருக்கமா சொல்லிடுறேன். காவலர் வேலையில் சேருவதற்கு முற்றிலுமாக தயக்கம் காட்டுகிறார்கள் முஸ்லிம்கள். பிளைண்டா அடிச்சிட்டார்.
போலீஸ் வேலையா வேணாம். அப்புறம் போலீஸ்காரன் அடிக்கிறான்டா, அந்த வேலையில சேரணும். அங்க போய் நம்ம உட்காரணும். கோட்டமேட்ல இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு கமிஷனரா முஸ்லீம் வரணும். தொடர்ந்து எங்க ரைடு நடக்குதா, காவல்துறை காவலர்களாக, அந்த உளவு பார்க்கின்ற காவலர்களாக முஸ்லிம்கள் வர வேண்டும். காவல்துறையில் சேர்வதற்கே தயக்கம் காட்டுகிறார்கள். தேசிய அளவில் பாதுகாப்பு துறையில், ஒட்டுமொத்த தேசிய அளவில் இது போன்ற பாதுகாப்பு துறையில் 6% மட்டும்தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவனும் முஸ்லீமா இருக்க மாட்டான். அப்படி ஒன்று இருக்குது. அடுத்தது அதுல ரயில்வே வருது. இதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன், அந்த பாதுகாப்பு சம்பவம் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராண்ட் ஒரு பிரிவு இருக்கிறது, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்னு சொல்லி. உலக அளவில் நடக்கின்ற விஷயங்களிலே உளவு பார்த்து இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது, இந்திய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவது, அடுத்த நாடுகளிலே பாகிஸ்தான்ல ஸ்ரீலங்கால போன்ற நாடுகளிலே செயல்படுத்துவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அதுக்கு பேரு. அதுல ஒரு முஸ்லிம் கூட நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ஒருத்தனையும் சேர்க்கல இது வரைக்கும். அவன் கொடுக்கிற தகவல் தான் பாகிஸ்தான் தீவிரவாதி ஐஎஸ்ஐ வர்றான், அப்படி வர்றான், இலங்கையில வந்துட்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக, எல்லாம் இவன் கொடுக்கிறது தான். ஒரு முஸ்லிம் கூட இது வரைக்கும் சேர்க்கல. அடுத்ததாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல நாட்டில் உள்ள 8827 பேர்ல 285 பேர் மட்டும்தான் முஸ்லிம்கள். அடுத்தது பேங்க், வங்கிக்கு வர்றாரு. வங்கியை வந்து பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வங்கியை பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்கிறான். தலப வங்கியில பெருவாரியா, இப்போ கோயம்புத்தூர்ல பெருவாரியா முஸ்லிம்கள் வாழக்கூடிய வங்கியில ஸ்டேட் பேங்க் வங்கி இருந்துச்சுன்னு வைங்க, ஒட்டுமொத்த ஸ்டேட் பேங்க் கிளையில இந்த ஒரு பிரான்ச் இல்ல, இந்த முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்களை மட்டும் பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்கான்னு சொல்றாரு சச்சார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இந்த சச்சார் கமிஷன் வருவதற்கு முன்னால் கல்வி நிதி கொடுக்கணும் சிதம்பரம் பேசிட்டே போறாரு. அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு. வங்கிகள் கல்வி நிதி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு போறாரு. எந்த வங்கியும் கொடுக்க மாட்டான். கொலட்ரல் செக்யூரிட்டி, அவன் 50,000 ரூபாய்க்கு லோன் கொடுக்குறான், 5 லட்சம் ரூபாய்க்கு பத்திரத்தை வாங்கிட்டு தான் கொடுக்குறான். பத்திரம் வாங்காம கூடுறான்னு இவர் சொல்றாரு, கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா பத்திரிகையில கொடுக்குறேன் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. 6 மாதத்திற்கு முன்பு பிரதம அமைச்சர்களுடைய அலுவலகத்தில் இருந்து ஒரு உத்தரவு வருகிறது. இப்ப வந்திருக்கு அந்த உத்தரவு, இப்பதான் வெளியே சொல்றாங்க. ஆனா அப்பவே வந்துருச்சு. என்ன வந்துச்சுன்னு சொன்னா, ஒட்டுமொத்த கடன் கொடுக்கின்ற விஷயங்களில் 15% சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும். கடன் கொடுக்கின்ற விஷயங்களில் எல்லா வங்கியும் 15% சிறுபான்மை சமூகத்திற்கு கொடுத்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்றான். இந்த உத்தரவு மன்மோகன் சிங் அமைச்சகத்திலிருந்து நிதி அமைச்சகத்துக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. எங்க அடுத்த ரூமுக்கு இது வரைக்கும் வரல. இது நான் சொல்லல, என்டிடிவி ரிப்போர்ட்டர் சொல்றான். என்டிடிவில பகிரங்கமா சொன்னான். 2 ரூமுக்கு இடையில போய் நின்னுட்டு சொல்றான், இந்த ரூம்ல இருந்து வந்த உத்தரவு போட்ட உத்தரவு இன்னும் இந்த ரூமுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதை சொல்லி இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தான் சொன்னான். காலை பேப்பர்ல வந்துச்சு, மாலை பேப்பர்ல இலகணேசன் அறிக்கை விடுறான், முஸ்லிம்களை தாஜா செய்கிறார்கள். எப்படி பிளான் பண்ணி வச்சிருப்பான் பாருங்க. கரெக்டா தெரியும், சிதம்பரத்துக்கு தெரியும். நம்ம செயல்படுத்தவெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு வார்த்தையை விடுவோம், உடனே எதிர்ப்பு வரும், பேசாம ஆஃப் ஆயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணு. அடுத்ததாக வக்பு சொத்துக்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எத்தனை மேடையில கத்துறது. சச்சார் வெறுத்து போய் எழுதியிருக்கிறார் பாருங்க. அவர் ஆய்வு பண்ணத்திலேயே அவருக்கு வெறுப்ப கொடுத்திருக்க விஷயம் என்ன, வக்பு சொத்துக்கள் பற்றிய விஷயம். எந்த மாநிலத்திட்டையும் வக்பு சொத்துக்கள் பற்றிய முழுமையான அறிக்கை கிடையாது. பிளைண்ட் அடிச்சிட்டார். எந்த மாநிலத்திலையும் கிடையாது. வக்பு சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை மற்றவர்கள் ஆக்கிரமித்ததோடு மட்டுமல்லாமல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளும் ஆக்கிரமித்து ஒட்டு மொத்தமாக கபலீகரம் செய்து வைத்திருக்கிறது. அதற்கு வாடகையும் கொடுக்கிறது கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்கிறது கிடையாது. வக்போடு நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்த எங்கள்கிட்ட எந்த தகவலும் இல்லைன்றே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு 4-5 ஸ்டேட் கொடுத்த, அதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, அதை போட்டிருக்கிறார். வக்பு சொத்துக்கள் 1976ல் இந்திரா காந்தி அம்மையார் அந்த நீதிபதி கோபால் சிங் கமிஷன் அறிக்கை கொடுத்தான்னு சொன்ன 82ல் அதுல இந்த வக்பு சொத்துக்கள் பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி நாசமா போயிட்டு இருக்கு வக்பு சொத்து, அரசு வந்து உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எல்லா மாநில முதல்வர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அதை மீட்டெடுங்கள், அல்லது அரசு ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அதற்கு உரிய சரியான தொகையை வக்போர்டுக்கு கொடுங்கள் என்று ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து போட்டிருக்காரு சச்சார் அறிக்கையிலே அது இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து போட்டிருக்காரு. எந்த மாநிலமும் செய்யல, எந்த மாநிலத்திட்டும் உரிய அதுக்கான தகவல்களும் கிடையாது. நீங்க அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா கத்துறோம், மேடையில் கத்துறோம், ஈரோடு மாநாட்டில் தீர்மானம் போட்டோம், வக்பு சொத்துக்கள் பற்றிய வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் சொல்லி.
இந்த கோரிக்கையை ஈரோடு மாநாட்டில் வச்ச ஒன்னையுமே திமுகவுக்கு ஜிவ்வுன்னு எரிச்சு, ஆக அடிமடியில் கையை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர. இது வந்து நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய ஜீவ உரிமை. நீங்க வேற ஒண்ணு செய்ய வேணாம். யாரும் நீங்க கல்விக்கு கொடுக்க வேண்டாம், மதரசாக்கு கொடுக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேணாம். இந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுத்தாலே போதும். பாதி பேர் நம்மால அபேஸ் பண்ணி வச்சிருக்கான். பல ஊர்களில் பார்க்கிறோம். ஒரு ஊர்ல நிறைய ஏகப்பட்ட சொத்து இருக்கும். ஒரு ஜமாத்துக்கு போட்டியா 3 ஜமாத் இருக்கும். 3 ஜமாத்து ஒருத்தனை அடிச்சுப்பான். அதுல 2 ஜமாத் இந்த சொத்தை அவனே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பான். பல இடங்கள்ல முஸ்லிம்களே ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சச்சார் சொல்றாரு. நான் சொல்லல, நம்ம கண்கூடா பார்க்கிறோம். வக்ஃபு சொத்தை ஏப்ப விட்டுட்டு ஜமாத் தலைவரா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்? நம்ம சொத்தை மீட்டெடுப்பதற்கு நம்மளுடைய சொத்து இல்லையா, நம்ம என்ன செய்யணும்? செருப்பை கழட்டி அவனை அடிக்கணும், நம்மளா இருந்தாலும் சரி. ஏன்னா நீ வக்ஃபு சொத்தை திண்டுட்டு நீ ஜமாத் தலைவர் ரோட்ல நீ நடமாடுறியா, ஒருத்தன் அடிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தன் அவனை ரோட்ல விட்டு அடிச்சு பாருங்க. இந்த செய்தி பரவட்டும், இந்த சொத்துக்களை நாம் மீட்டெடுத்த வேண்டும். கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்காது. அரசிடம் எடுக்கக்கூடிய சக்தி கிடையாது, அரசு அந்த தகவல்கள் கிடையாது. ஆக வக்ஃபு சொத்துக்கள் இந்த பிரச்சனை. அதுல அந்த வக்ஃபு சொத்துக்கள் பற்றிய கணக்கெடுப்பு முஸ்லிம்கள் நினைத்தா நடக்கலாம். இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல உங்க ஜமாத்துல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டாவே எந்தெந்த பள்ளிவாசலுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கிறத கணக்கெடுத்துடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நினைச்சு எடுத்துடலாம். யார் எதுக்கு தேவை, யார் அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன, எவன் விட்டு சொத்தை எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்மள்ட்ட ஜாஸ்தியா இருக்கு. அதன் காரணத்தினால நம்ம சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். வேற எந்த அரசு உதவி தேவையில்லை, ரிசர்வேஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்ம சொத்துக்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நிதியே போதும். இந்த பள்ளிக்கூடங்களை பராமரிப்பதற்கு, இந்த பள்ளிவாசல்களை பராமரிப்பதற்கு, இந்த கபர்ஸ்தான்களை பராமரிப்பதற்கு, அந்த ஏழைப்பட்ட பெண்களுக்கு நிதி உதவி செய்வதற்கு எல்லாம் வக்ஃபு சட்டத்தில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீ செய்யணும் சொல்லி, கல்வி உதவி கொடுப்பதற்கு, விதவைகளுக்கு கொடுப்பதற்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது நாம் கையப்படுத்தவில்லை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் கூட சில இடங்கள்ல இருக்குது, ஆனா பெருவாரியாக தெரியவில்லை. இந்த ரிசர்வ் தொகுதின்னு சொல்லி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அல்லவா, சட்டமன்றங்களிலும் பாராளுமன்ற தொகுதி, எஸ்சி தொகுதி, எஸ்டி தொகுதின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஒதுக்கப்பட்ட தொகுதி, தனி தொகுதின்னு சொல்லி. அப்படி ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பெருவாரியாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களை விட முஸ்லிம்கள் சதவீதத்தில் இருக்கிறார்கள். அந்த தொகுதியும் சேர்த்து ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சச்சார் சொல்றார். இது வந்து நம்மளுடைய அறியாமையின் காரணமாக அவ்வாறு நடத்திருக்காரு. இப்போ மட்டும் என்ன, தமிழகத்தில் மட்டும் என்ன, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க அங்கெல்லாம் பொம்பளை நிர்வாகியா இருப்பாங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். கீழக்கரை, காயல்பட்டினம், இது நம்ம பள்ளப்பட்டி, அதிராம்பட்டினம், எங்க கூத்தாநல்லூர், அத்திக்கடை, புதுக்குடி, எங்க போய் பாருங்க, நகராட்சி மன்றம் இல்ல ஊராட்சி மன்றம் யார் தலைவி, பெண்ணு. அது பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டது. எப்படி அழகா செஞ்சு. காரணம், அந்த தேர்தல் கமிஷன்ல நம்மால் யாருமே கிடையாது. முதல்ல இவங்களை பிரிச்சு விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிரிச்சுட்டான். அதையும் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக இடஒதுக்கீடு பற்றி மிக விரிவாக பேச வேண்டியிருக்குது. ஒரு நாள் பயிற்சி முகாம் நடத்தலாம், அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு சதவீதம் கிடைச்சிச்சு, அது எந்த நேரத்தில் எடுத்தாங்க, இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கை, அந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி பாதையில வந்தோமோ அந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தது என்ன செய்ய முடியுங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த பாதையை நமக்கு சுத்தமாக மறக்கடிக்கப்பட்டிருக்கு, யாரும் சொல்லவே இல்லை. அதனால இடஒதுக்கீடு என்பது மிக நீண்ட இது. அது ஒரு நாள் பயிலரங்கம் வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு உள்ள நிலைமையில இப்போதைக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சச்சார் கமிஷன் சொல்லவில்லை. இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சச்சார் கமிஷன் சொல்லவில்லை. அந்த உறுதியா ஒரு விஷத்தை சொருவிருக்கான்னு சொன்ன, அதையும் சொல்லிடுறேன். இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் என்ற அடிப்படையில் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நமக்கு இடஒதுக்கீடு தான் தீர்வு. என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை எடுத்துக்குவோம், ஏன்னா நேரம் கம்மியா இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 156 சாதியில 6 சாதி முஸ்லிம் சாதி. நான் முன்னாலே சொன்ன மாதிரி மொத்தம் 100 பிசி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, லிஸ்டட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், இங்க பாத்தீங்கன்னா 142 சாதி பிசி சாதியில. பிசி சாதியில 5வது இடத்துல அன்சார்னு ஒன்று முஸ்லீம் இருக்குது, 21வது இடத்துல தக்னின் இருக்குது, 69வது இடத்துல லெப்பை இருக்குது. தட் இன்க்ளூட்ஸ் ராவுத்தர், மரக்காயர், வித் லாங்குவேஜஸ் தமிழ் ஆர் உருது, எதுவாக இருந்தாலும் அந்த லெப்பைனை போய் சேர்த்துருவாங்க. 77வது இடத்துல மாப்பிள்ள இருக்குது, 114வது இடத்துல ஷேக்குன்னு இருக்குது, 119வது இடத்துல சயீதுன்னு இருக்குது. இதெல்லாம் முஸ்லீம் சாதிகள். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே 47க்கு முன்னால் நாம் இருந்தோம். 1950 ஜனவரி மாதம் 26 குடியரசு தினம் வரைக்கும் நாமெல்லாம் முஸ்லிம்கள். அதற்கு பிறகு நாமெல்லாம் சாதிகள், சாதிமயமாக்கப்பட்ட முஸ்லிம்கள். இப்போ முஸ்லிம் என்ற அடிப்படையில் அரசு துறையில எந்த இடத்திலும் கிடையாது. நீங்கள் ஒன்னு ராவுத்தரா இருக்கணும், இல்ல லெப்பையா இருக்கணும், இல்ல தக்னியா இருக்கணும், இப்படித்தான் இருக்கிறது. சரி, இந்த அடிப்படையில் தமிழகத்தில் என்ன இடஒதுக்கீடு வாங்குவதென்றால் இந்த சத்தமும் இந்த கோரிக்கையும் இந்த கருத்தரங்கமும் போதாது, புரட்சி வெடிக்க வேண்டும். வெளிப்படையாக சொல்வதென்றால் புரட்சி வெடிக்க, இது ஒன்றுதான் தீர்வு.
இது போதவே போதாது. நாங்க 10 நாளைக்கு வந்து கத்துறோம், அப்புறமா 10 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், அப்புறம் 12 நாளைக்கு வந்து கத்துவோம், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், கொடி பிடிச்சி கத்துவோம், காதிலே விழாது, நடக்கவே நடக்காது. இடஒதுக்கீடு என்பது அது கிடைத்தால் தான் இந்த சமூகம் கொஞ்சமாவது இந்த கல்வியில முன்னேற முடியும். நீ வேலையெல்லாம் அப்புறம் கொடு, கல்வியில படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாசலை திறந்து விடும். 5% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலேயே முஸ்லிம்கள் என்று இல்லாமல், நம்ம அதை முஸ்லிம்கள் என்று செய்யற அந்த பெரிய வேலை செய்யணும். 1950க்கு முன்னால நமக்கு எப்படி இருந்துச்சோ அதே அடிப்படையில் இப்ப கூடாண்டா, அதுக்கு பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும். மத்திய அரசு போய் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தணும். அது நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதுதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்வார்கள், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவன் சதவீதத்துக்கு தான் பங்கு பிரிச்சு கொடுத்துன்னு சொல்றது, அது நீண்ட நாள் கோரிக்கை. இப்போ உடனடியா கல்வியில நமக்கு இடஒதுக்கீடு வேணும். அதுக்கு என்ன செய்யறது? இந்த 144 சாதி இருக்கு பாரு, இந்த 144 சாதியில எங்களை கொண்டு போய் நீ 6 சாதியா சொருவி வச்சிருக்கிறல்ல, இந்த 6 சாதியை உருவி எங்களை ஒரு கம்யூனிட்டி ஆக்கி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலேயே ஒரு 5% இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்றோம். இது இன்றைக்கு கலைஞர் அரசால் இன்னைக்கு நைட்டு நினைச்சாலும் சாத்தியம். இன்னைக்கு நைட்டு நினைச்சாலும் சாத்தியம். யார் சொல்றது? யார் சொல்றது? எந்த அடிப்படையில் சொல்றது? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கணும். சட்டமன்றத்தில் முஸ்லிம் லீக்கினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், ஆனா தனி சின்னத்தில் போட்டிட்டு செல்லல. காரணம் முஸ்லிம்கள் தான். அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு சென்றிருக்கிறார்கள், அதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணம். நாம் தனி சின்னத்தில் தான் நம்ம போட்டிட்டு போகணும். போட்டிட்டு போயிருந்தா நம்ம கேட்டிருக்க முடியும். அப்படி ஏற்கனவே 1972 கேட்டு தக்கினி இதுல சேர்க்காம இருந்தாங்க. இந்த 1972 முஸ்லிம் லீக்கினுடைய எம்எல்ஏக்கள் எழுந்து சத்தம் போட்டதன் விளைவு கருணாநிதி எந்திரிச்சு சரி தக்கினியையும் பேக்வர்ட் லிஸ்ட்ல சேர்க்கிறோம்னு சேர்த்தாரு. அதுக்கு முன்னால தக்கினியை சேர்க்கல, அதாவது உருது பேசக்கூடிய முஸ்லிம்களை சேர்க்கல. இப்போ எழுந்து கத்துறது யார் இருக்கிறா? கத்த முடியாது. அப்ப ரோட்ல நின்று தான் கத்தணும். இது பத்தாது, நம்ம வலுவான கோரிக்கை வைக்கணும். நீ அடுத்த தேர்தலை சந்திக்கிறா இருந்தா ஒவ்வொரு தேர்தலையும் கொடுத்தது போல வாக்குறுதிகளையும் நீ நம்ப மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கள் மக்கள் படிக்க வேண்டும். என் பையன், என்னுடைய அடுத்த தலைமுறை, என் சமூகம் படிக்க வேண்டும். கல்வியில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு அப்புறம் நாம முதல்ல படிக்கிறோம். ஒரு 5% இடஒதுக்கீடு நீ கொடுக்கலாம். இந்த கோரிக்கையை நாம் வலுவாக எழுப்ப வேண்டும். கிடைத்தால், எழுப்பினால், போராடினால், தியாகம் செய்தால் இடஒதுக்கீடு உறுதி. தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இங்க உள்ள இடஒதுக்கீடு பற்றி. அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கே சகோதரர் நாசர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அரசியல் அதிகாரம் என்று. என்னென்ன விஷயத்துல 60 வருஷமா தூங்கியே கும்பகர்ணம் தூக்கம் போட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம். ஒரு சிலர் விழிப்புணர்வுடன் வந்து சத்தம் போடுவாங்க, ஒரு பய காதலையும் விழாது, அவன் வெறுத்து போய் அதோட ஓடி போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்படியே நடந்துகிட்டு இருக்கு இந்த சமூகம். 1960 தேர்தல், 1952 முதல் தேர்தல் நமக்கு இந்த சுதந்திர இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இத்தனை வருஷமா தேர்தலில் பங்கு பெற்றிருக்கிறோமே, எத்தனை தொகுதி முஸ்லிம் தொகுதின்னு யார்த்தையாவது அந்த லிஸ்ட் இருக்குதா? சொல்லுங்க, என்ன கொடுமைங்க இது. பாட்டாளி மக்கள் கட்சியில போங்க, பாட்டாளி பயிற்சி பாச 2 வச்சிருக்கான், ஒவ்வொரு டேட்டாவும் இருக்குது அவன்கிட்ட, எந்த தொகுதியில எவ்வளவு வன்னியர் சமூகம் இருக்கிறது, அதுதான் கட்சி. எந்த கட்சிட்ட இருக்குது? கிடையாது. எத்தனை தொகுதிகள் முஸ்லிம் தொகுதிகள், முஸ்லிம்கள் முஸ்லிம் ஓட்டர்ஸ், அந்த வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் கிடையாது, யார்த்தையும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்போ இனிமே செய்வோம், கடந்தது எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். இனியும் அப்படி இருந்தோம் சொன்னா முஸ்லிம்களாக நாம் வாழ்வது அவமானகரம் என்று முஸ்லிம்களே நினைக்கக்கூடிய சூழலை உருவாக்குவார்கள். பல பேர் இப்பவே பேரை மாத்திட்டு சினிமால போறான், பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. முஸ்லீம் பேரா இருக்கும், முஸ்லீமா இருப்பான், பேட்டா இளைய பாரதியும்பா, பழைய பாரதியும்பா. அதே மாதிரி பெண்களும் போகக்கூடிய சூழல், முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தயங்குகின்ற சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். இந்த சூழலே உருவாகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மொத்தம் 39 தொகுதிகளை பட்டியல் எடுத்திருக்கிறோம், இந்த லிஸ்ட் வச்சிருக்கிறோம். 7 நாடாளுமன்ற தொகுதிகளை பட்டியல் எடுத்திருக்கிறோம். உங்க தொகுதியிலே இருக்குதுங்க, கோவை மேற்கும் பேரூர் தொகுதியும், கோவை மேற்கும் பேரூர் தொகுதியும். அது என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. கோவை மேற்குலையும் பேரூர்லையும் என்னங்க இது கொடுமை. மொத்தம் 14 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கோவை மேற்குல. 78,000 பேர் வாக்களிக்கிறார்கள், 55.60%. இது இந்த 78,000 பேர்ல எப்படி 30,000 பேர் முஸ்லிம்களாக இருப்பார்கள்? யார்கிட்ட இருக்கு லிஸ்ட்? எத்தனை பேத்துக்கு ஓட்டு இருக்குது, எத்தனை பேத்துக்கு ஓட்டு இல்ல, எதுக்கு ஓட்டு போடுறான்? எவன்ட்டையும் கிடையாது, முஸ்லிம் சமூகத்தை கிடையாது. வெட்கி தலையக்கூடிய வேண்டிய விஷயம். அடுத்தது பேரூர் போது பாருங்க, 3 லட்சம் வாக்காளர்கள், 1,70,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள், 56.72%. இந்த பேரூர் தொகுதியில தானே இந்த இதெல்லாம் வருதுங்க பாருங்க.
பேரூர்ல கரும்பு கடை, சாரமேடு, ஆத்துப்பாலம், குறிச்சி, சுண்ணாம்பு கால்வாய், குடியமுத்தூர், போத்தனூர், அல்லமீன் காலனி, பிலால் எஸ்டேட், பிலால் நகர், ஜேகே கார்டன், ரோஸ் கார்டன், அப்புறம் என்ன ரோஷன் நகரா, ஆசாத் நகர், செல்வபுரம், முஸ்லீம் காலனி, இவ்வளோ இது இருக்குது. என்னைக்காவது இது ஆய்வு எந்த ஜமாத்திலேயும் செய்திருக்கிறோமா? இது நம்ம கடமை இல்லையா? நம்ம யாருக்கு ஓட்டு போட வைக்கணும் மக்களை, அதனால என்ன நன்மைங்கிறத உணர்ந்திருக்கிறோமா? இத்தனை லட்சம் ஓட்டு, இத்தனை ஆயிரம் ஓட்டு நாங்க போட்டிருக்கிறோமே. ஒரு வருடத்திற்கு 1.25 கோடி ரூபாய் எம்எல்ஏ ஃபண்ட் இருக்குது, 2 கோடி ரூபாய் எம்பி ஃபண்ட் இருக்கு. அதுல இருந்து நம்ம பகுதிக்கு என்னத்தை வாங்கிக்கிட்டோம்? ஓட்டு போடுற எந்திரமனமோ இது விளங்கவான நமக்கு. அதே மாதிரி பாருங்க, 39 தொகுதிகள் தமிழகத்திலே முதல் தொகுதி பாளையங்கோட்டை தொகுதி சென்ற முறை முஸ்லீம் லீக்கு கொடுக்கப்பட்டு அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. வேறு வழி இல்லாமல் போட்டியிட்டோம். ஏறக்குறைய 1.25 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் மேலப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் மட்டும். ஏறக்குறைய 86,000 வாக்காளர்கள். யாருமே நம்மள்ட்ட லிஸ்ட் கிடையாது. இப்ப இந்த பட்டியல் எடுக்கிறாங்க, ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். எல்லாம் அரசாங்கத்திற்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை எங்கள்கிட்ட. சரி, இந்த 39 தொகுதிகளுக்காவது எடுப்போம்னு சொல்லிட்டு யார்கிட்டயா கேட்டு பார்க்குறோம். இந்த போன மாநாட்டில் அறிவிச்சோம், ஈரோடு மாநாட்டில் யாராவது உதவி செய்வாங்க. அங்கே இருந்தவங்க கொஞ்சம் கொண்டு வந்து காசு கொடுத்தாங்க. அதை வச்சு என்ன பண்றது? முபாரக் அனுப்பிச்சு கொடுத்தாரு. 10 தொகுதியினுடைய சிடியை வாங்கி அனுப்பிச்சார். அவருக்கு 50 ரூபாய் ஈஸியாக வாங்கி அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஒரு தொகுதிக்கு போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க, 2,500 ரூபாய் செலவாகும். இப்போ எங்க போறது? இந்த பேரூருக்கும் இந்த கோவை மேற்குக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க, 5000 ரூபாய் பணம் வேணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கெல்லாம் வாக்கு இருக்கிறது, யாருக்கெல்லாம் வாக்கில்லை, புதிய வாக்காளர்களை சேர்த்து நீங்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்ல வேண்டும். பாமர மக்கள் நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். ஒரு எலெக்ஷன் இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா வர்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல மாறுதலை உருவாக்க முடியும். இந்த 2 தொகுதியிலும் நான் அது முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காகவே வந்தேன். இந்த 2 தொகுதியிலையும் இன்னைக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சோம்னா வாக்காளர் பட்டியல் எடுத்து அதை சரியாக முறைப்படி படித்து யாருக்கெல்லாம் வாக்கு இருக்கிறது, இல்லை, எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், இதை எடுத்து சரியான முறையில் நீங்க ஆய்வு செஞ்சு கணக்கெடுத்து பிறகு யாரையோ ஒருத்தரை நிறுத்தி நீங்க ஓட்டு போட சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டு. இதுதான் இந்த நிலை. 39 தொகுதிகள், 7 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு யாராவது உதவி செய்தார்கள் என்றால் அதற்கான வேலையில் இறங்க உழைக்கிறதுக்கு தான் தயார். பணம் செலவு பண்றதுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது, அதனால உழைக்க முடியும். அந்த வகையிலே நாம் இந்த சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு இடையில் இறுதியாக அந்த நீதிபதி சச்சார் அவர்கள் என்ன விஷயத்தை உள்ளே நுழைத்தார் என்றால், 1950 ஜனவரி 25க்கு பிறகு எந்த வகையிலும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எதுவுமே கொடுக்கக்கூடாது என்ற காரணத்தினால முஸ்லிம்களை சமூக மேம்பாட்டு ஆய்வுக்குழு என்றுதான் இருக்கிறது, சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் சொல்லி. ஆனால் எதை முக்கியமாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஆய்வு செய்திருக்கிறார் என்றால், முஸ்லிம்களை 3 வகையாக பிரிக்கலாம். அவரே சொல்றார், நான் சொல்லல, நீதிபதி சச்சார் சொல்ற. இது தேவையில்லை நமக்கு. உங்களுடைய பொருளாதார நிலை, சமூக நிலை என்ன என்பதை பற்றி தான் ஆய்வு சொன்னுச்சு. ஆனா 60 ஆண்டு காலமாக போடப்பட்ட திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தி இருக்கின்றீர்கள். அதுல எப்படி நீங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். அதுல அஷ்ரஃப்கள் என்று ஒரு வகை. அங்க வடநாட்டில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தென்னகத்திலும் சில ஏரியாக்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்க உயர் சாதி, நாங்க பெரிய பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தென்னகத்திலும் தமிழ்நாட்டிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் நாங்க அபூபக்கர் சித்திகோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால உயர் சாதி அஷ்ரஃப்கள் இது ஒரு வகை. இவர்கள் எல்லாம் யார்? எந்த அரசர்கள் படையெடுத்து வந்தார்களோ, எந்த அரசர்கள் அரசாண்டார்களோ அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்கள் அஷ்ரஃப்கள். அடுத்ததாக அஜ்லஃப்கள் அப்படின்ற ஒரு குரூப். யார் இந்த அஜ்லஃப்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கே இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்மள மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அஜ்லஃப்கள். இறுதியாக அர்சல்கள். இவர்கள் யார் அப்படின்ட்டு பார்த்தா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவே கருதுகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! சமத்துவம் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்றோம், கடைபிடிச்ச மாத பல இடங்கள்ல இன்னைக்கு சாதி பேரை சொல்லி கூப்பிடுற கொடுமை இருக்குது தெரியுமா? யாரு? இந்த சமத்துவம் பேசுற முஸ்லிம் கிட்டே இருக்குது. இப்போ ஒரு புக்கு வந்திருக்கு இஸ்லாத்தில் மனு நீதின்னு சொல்லி. இந்த ஆட்சியாளர்கள், இந்தியாவை ஆண்ட இந்த முகலாய மன்னர்கள் எந்த அளவுக்கு இந்த சாதியத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறது. நமது முகத்திலே காரி உமிழ்வது போல இருக்கிறது அந்த புக்கை படிக்கும் போது. தாழ்த்தப்பட்டவன படையிலே சேர்க்காத அக்பர் தி கிரேட், தாழ்த்தப்பட்டவன படையிலே சேர்க்காத அப்படின்னு பல இடங்களில் இந்த சாதிய முறை, மதரசாக்களிலும் இந்த சாதிய முறையை அமுல்படுத்துகிறார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்து வேற யாரும் இல்லை, ஒரு முஸ்லிம் பேராசிரியர் ஆய்வு செய்து ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டதை தமிழில் வந்திருக்கிறது. போது ஆதாரப்பூர்வமாக நான் வச்சிருக்கிறத. பல இடங்களிலே மதரசாக்களிலும் இந்த சாதிய முறை கடைபிடிக்கப்படுகிறது என்று இதை என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா ஆய்வு செஞ்சு அஷ்ரஃப்கள், அஜ்லஃப்கள்,
அரசர்கள் என்று முஸ்லிம்கள் சாதி ரீதியாக பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அதனால் இந்த அஷ்ரஃப்களுக்கும் அஜ்லஃப்களுக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிற இந்த என்ன சொல்றது, தாழ்த்தப்பட்ட அரசர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் இருக்கிற இவர்களை கொண்டு போய் இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பட்டியல் இருக்கு பாருங்க, SC ST பட்டியல், அதிலே சேர்த்து விடுங்கள். அதாவது தலித் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே சேர்த்து விடுங்கள். தலித் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பட்டவர்த்தனமாக ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். இதுதான் 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி, பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில முஸ்லிம்கள் மீது திட்டமிடப்பட்டு எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே இவர்களுக்கு எதுவும் கொடுத்து விடக்கூடாது, சாதிய ரீதியாகவே இவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு இவர்களுடைய சமூகமும் அழகான வழிமுறையை படுத்தியிருக்கிறது. மார்க்கம் சொல்லவில்லை, அது சச்சாரே சொல்றாரு, மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் எல்லோரும் சமம் என்று சொல்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே இந்த சாதிய வெறி இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். இதுதான் நமக்கு தேவையில்லாத ஒன்று என்று வெளிப்படையாக சொல்லிக் கொண்டாலும் உள்ளரங்கத்திலே சொல்ல வேண்டியது, இதை தூக்கி எறியாத வரைக்கும் முஸ்லிம் சமூகம் முன்னேறாது, அல்லாஹ்க்கும் பதில் சொல்ல முடியாது. இதுதான் இந்த சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட். இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு நாள் கிளாஸ் எடுப்போம், காலையிலேருந்து உட்கார்ந்துங்க, நோட்டு புக்கோட வாங்க. ஆரம்பத்திலிருந்து 1935 இந்த நாட்டில் கல்வி, பொது கல்வி முறை அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் என்ன நிலை, முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் எப்படிலாம் வாழ்ந்தாங்கிறத பட்டியல் எடுப்போம். அதுக்கு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கல்வி மலர் வெளியிட்டு இருக்கிறோம். இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? இந்த மக்கள் இப்படி படிக்காம இருக்கிறாங்க, வழிகாட்ட முடியலையே, சரி ஒரு புக்காவது நம்மளால முடிஞ்சது, இந்த ஒரு புக்காவது மக்களிடத்தை போய் செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்கிறோம். கடந்த 6 மாத காலமாக கடும் பொருளாதார சிக்கலிலும் கடுமையாக இதுக்கு உழைத்திருக்கோம். இதுல என்னென்ன வரப்போகுது நான் சொல்லிடுறேன். இதுல TNPSC என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம், தமிழ்நாடு அரசனுடைய எந்தெந்த துறைக்கு யார் யாரை தேர்வு செய்கிறார்கள், அதற்கு என்ன தகுதி வேணும், மேலிருந்து கீழே வரைக்கும் அத்தனை துறைகள் பற்றிய முழுமையான தகவல்களும் இதில் உள்ளடக்கி இருக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம், நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. IAS IPS IFS சேருவதற்கு என்னென்ன வழிமுறைகள், அதே நேரத்தில் மருத்துவம், பொறியியல், இந்த மாதிரியான விஷயங்கள் எது ஈஸியா இருக்குது. இப்போ நீங்க முக்கியமா ஒன்று கவனிக்கணும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ யாரும் மெடிக்கல் சீட்லாம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. முன்னாலெல்லாம் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர்லாம் ஆகிறது இல்லை. 25 லட்சம் ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி அவன் போய் 7 வருஷம் படிச்சுட்டு அவன் வேலையை ஆரம்பிச்சு அவனுடைய 50 வயசு எட்டும் போது தான் கொஞ்சம் காசு பார்க்கறான் டாக்டர். இப்போ உள்ள டாக்டர்லாம் உங்களுக்கு தெரியும், 50 வயசு ஆயிருது, அவனுக்கு கொஞ்சம் காசு சம்பாதிக்கும் போது பேரு வெளிப்படையா தெரிஞ்சு நல்ல மருத்துவம் பார்க்கிறாருன்னு தெரிஞ்சு வருது. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, BE படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 3rd இயர் முடிக்கிறதுக்குள்ளேயே 23 வயசு 24 வயசுலயே வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் 40,000 50,000 சம்பளம் தான் வாரேன்னு சொல்லி கூப்பிடுறான். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்ப கூப்பிடுறான் 40,000 50,000. டாக்டர் சீட் படிச்சவன், டாக்டருக்கு படிச்சவன் 50 வயசுல தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இவன் 23 வயசுலயே 30,000 50,000 சம்பாதிக்கிறான். இதனாலேயே சென்னையில பல இடங்கள்ல பல குடும்பங்கள்ல பிரச்சனை. அப்ப என்ன, அதே 10,000 5,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, நேத்து பிறந்த மகன் 50,000 சம்பளம் வாங்குறான். பெரிய பிரச்சனை, விலைவாசி கூடி இருக்குது ஹிந்துல ஒரு ஆர்டிக்கலே வருது. இது சம்பந்தமாக என்ன நவீன கல்வி, எதை படிச்சா அந்த சமூகம் முன்னேறணும், பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும். அது வெறும் பொருளாதாரத்தோடு மட்டுமல்ல, அறிவாற்றலுடன் கூடிய பொருளாதார முன்னேற்றம் தான் நிலையான பொருளாதார முன்னேற்றம். அதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை வடிவமைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் முக்கியமா தேவை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எவையெல்லாம் முஸ்லிம்களுக்கு கல்விக்கு நிதி உதவி கொடுக்கின்றதோ அத்துணை அறக்கட்டளையினுடைய பட்டியலும் இதில் இருக்கிறது. அதற்கு பிறகு எந்தெந்த வங்கி எல்லாம் நிதி உதவி கொடுக்கிறது, கொடுக்க மாட்டேங்கிறான், எப்படி அணுகிறது, எப்படி வாங்குறது என்ற லிஸ்டை நம்ம கொடுத்திருக்கிறோம். அதற்கு மேலாக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்காக உலகத்தில் எங்கெல்லாம் இந்தியன் எம்பசி இருக்கிறது என்ற பொது தகவலும் இதில் இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தினுடைய நாடுகளுடைய எம்பசி டெல்லியில் இருக்கிறது அல்லவா, இவர்களுடைய முகவரியும் இதில் இருக்கிறது. இதுக்கு இடையிடையே கல்வி பற்றிய வரலாறும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தகவலுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். உலகத்திலேயே மிக 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 பழமையான மதரசா யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படும் அல் ஹரவைன் யூனிவர்சிட்டி மொரோக்கோவில் இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியை பற்றின தகவலும் இருக்கிறது. அதுதான் உலகத்திலேயே பழமையான யூனிவர்சிட்டி. இந்த ஸ்பெயினை ஆண்ட மன்னர்கள், இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்களே, இந்த ஸ்பெயினை ஆண்ட மன்னர்கள் அந்த மொரோக்கோ யூனிவர்சிட்டிக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதை உருவாக்கியது 2 முஸ்லிம் பெண்கள், ஃபாத்திமா அல் ஃபிக்ரி என்று சொல்லக்கூடிய அவரும் அவருடைய தங்கையும். உலகத்திலேயே மிகவும் பழமையான யூனிவர்சிட்டி, இன்று வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய யூனிவர்சிட்டியை உருவாக்கியவர்கள் முஸ்லிம் பெண்கள், 2 முஸ்லிம்கள்.
ஆகையால் முழுமையான இந்த தகவல் வந்திருக்குது. இது இன்னும் இந்த பிரிண்ட் நாங்கள் சீக்கிரமாக முடிக்கிறதுனால கொண்டு வந்துட்டேன். இந்த வார முடிவில் வந்துட்டு இதனுடைய பிரிண்ட் அவுட் வந்துடும், புக்கு வந்துடும். நீங்கள் முபாரக் பாய்ட்ட சம்பந்தமாக வாங்கிக்கலாம். வாங்கி ஒரு 300-400 பக்கத்தை வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கும். எப்படி 350 பக்கம் 400 பக்கம் வருது. 50 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அந்த பசங்களுக்கு போய் சேரும் என்பதற்காக இதை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் இதற்கு வாங்கி ஆதரவு தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இளைஞரணியை மனதார பாராட்ட வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இன்னும் தமிழகம் ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். விழிப்புணர்வு, கல்விதான் விழிப்புணர்வு, விழிப்புணர்வு தான் நிலையான தர்மம். சதக்கத்துல் சாரியா என்று சொல்வார்கள். அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த ஏற்பாடு செய்திருந்த சகோதரர் முபாரக் அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. இவருடைய திட்டமிடுதல் வந்துட்டு என்னை பிரமிக்க வைத்திருக்கிறது. தான் என்ன நினைத்தோமோ அதை சாதிக்க வேண்டிய ஒரு துடிப்பு இருக்கிறது. அழகாக திட்டமிட்டு செல்கிறார். இது போன்ற திட்டமிட்டு செல்லக்கூடியவர்கள் பின்னால் சென்றால் இந்த சமுதாயம் முன்னேற்றம் அடையும். இவருக்கு உதவியாக இருந்த நாசர் பாய் அவர்களுக்கும் ரஃபீக் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய முஸ்லீம் லீக்குக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இங்கே பொறுமையாக அமர்ந்து கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.